ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீலேஷன் தெரப்பி. ஸோ நீங்கள் அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில இடத்துல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸோடையும் ஒரு சில இடத்துல நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸோடையும் நீங்கள் கீலேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அரைகுறையாக தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது அதனால் இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ கீலேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது லாட்டினில் கீலி அப்படிங்கிறது, அதாவது CHELE கீலி அப்படின்னா கிராப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நண்டு தமிழில். ஸோ அந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா, நண்டு எப்படி கிராப் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பிடிச்சிக்குமோ, ஸோ அந்த மாதிரி இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட், கீலேட்டிங் ஏஜென்ட்டை நம்மளுடைய உடம்புல ஐவியா உள்ளே கொடுக்குறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில வாண்டடோ அல்லது அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ், அது ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கரிம வேதிப்பொருட்களை உடம்புல இருந்து ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய அந்த பொருட்களை கிராப் மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான விளக்கம். அது இது நம்மளுடைய மெடிக்கல் வேர்ல்டில் 1980க்கு முன்னாடி, அதாவது ஒரு 1970லிருந்தே இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் யூசேஜில் இருந்துட்டு வருது. எதுக்காக இது ரொம்ப இந்த கீலேஷன் தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க்கர்ஸ், இப்போ அலுமினியம் ஃபேக்ட்ரி, அதாவது கோல்ட் ஸ்மித்து, தங்க பட்டையில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, மைனில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குகள் இருக்கக்கூடியவங்களுக்கு லாங் டேர்மில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டல்ஸோ அந்த கெமிக்கல்ஸே என்னென்னா ஒரு டாக்ஸினாக மாறி அதே பல பக்க விளைவுகளை உடம்புல ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அலுமினியம் ஃபேக்ட்ரி, இந்த கப்பல் கட்டுற தொழிற்சாலைகள், அதே மாதிரி பெயிண்டர்ஸு, பெயிண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, தங்கப்பட்டையில் தங்கம் உருக்குறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெட்டல் டாக்ஸிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க அல்லது அந்த புகைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்மோக்கர்ஸு, அதே மாதிரி ரோட் சைடு கடைகள் வர இருக்கிறவங்க, அது ரோட்டில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸினுடைய புகை, பொல்யூஷன், பல்வேறு பொல்யூஷன்ஸ் இருக்குது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி வாட்டர் பாண்ட் பொல்யூஷன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பொல்யூட்டடாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியில் உடம்புல பல்வேறு வியாதிகளை இது இந்த மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படலாம், அல்லது தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், ஈவன் பிரெயின் டேமேஜஸ் வரலாம், ஏர்லி கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய பார்வை கோளாறுகள் வரலாம், அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களுடைய கல்லீரல் பாதிக்கலாம், உங்களுடைய மெமரி லாஸ் ஆகலாம், நரம்பு தளர்ச்சி வரலாம், ஏர்லியராகவே உங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொல்யூஷன் தான். ஸோ பொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பேசுகிறதுல நம்ம சொல்கிறோம். பட் இந்த பொல்யூஷனுக்கு எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதில் டாக்ஸின்ஸ் ஏதோ ஒரு பொருள், ஒரு வேதிப்பொருள்கள் மூலிமா அது பாடியில் அதிகமாகிட்டே இருக்கிறதப்போ என்ன ஆகுனா, அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கன் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி. நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கோ அல்லது ஆக்குபை டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வர்றதா இருக்கலாம், அல்லது நம்ம டெய்லியும் நடைமுறையாக நம்ம இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறது மூலியமாகவோ, அல்லது ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ, அல்லது பெயிண்டர்ஸ், இந்த மாதிரி எந்தாவது நம்மளுடைய ஆக்குபேஷனல் ஓரியன்டாக அல்லது நம்மளோட ரொட்டீன் ஓரியன்டாக வரக்கூடியது அந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த EDTA கீலேஷன் தெரப்பி தான். இந்த கீலேஷன் தெரப்பியை நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எல்லாம் க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க, ஸ்பெஷலி மெயினாக கொரோனரி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதினால் அவதிப்படுறவங்க, அதே மாதிரி கேட்ராக்டு, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, அதாவது கை கால் மறுத்து போகிறது, நம்னஸ் இருக்கிறவங்க,
ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு மூட்டு தேய்மானம் உள்ளவங்க, மெமரி லாஸ் இருக்கிறவங்க, அது மாதிரி பல்வேறு கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இதில் அந்த இடிடிஏ கீலேஷன் தெரப்பி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த விதத்தில் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது 1970 அந்த மாதிரி டைமில் வந்து என்ன, இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியில் வந்து பாதிச்சு எங்ககிட்ட வர்றப்போ, அப்போ வந்து அந்த இடிடிஏ அப்படிங்கிற வந்து டைரக்ட் புஷ், அதாவது வந்து ஒரு 20 ml 30 ml அக்கார்டிங் டு அவங்களோட சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸை பொறுத்து டைரெக்டாக அந்த இடிடிஏ எடுத்து ஐவியாக கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன ஆகுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸின்ஸ், அதாவது மெட்டல்ஸ், இதை வந்து போய் அதுக்கு வந்து பைண்ட் பண்ணி கிட்னி வழியாக எடுத்துகிட்டு வரும், அல்லது பர்ஸ்பிரேஷன் சொல்ல, ஐ மீன் வேர்வைகள் மூலிமா வந்து, அல்லது ஸ்டூல் இந்த மாதிரி மலம் மூலிமா வெளியேற்றும் நடைமுறையில் இருந்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டு. அப்போது இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியோட ஒரு சிலருக்கு வந்து கொரோனரி ஆர்டரிலையும், அதாவது ஹார்ட் அட்டாக்கும் இருந்திருக்கு. அப்போ அவங்க போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியும் கிளியர் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து அவங்க ஒரு 10 சிட்டிங் இந்த இடிடிஏ கீலேஷன் எடுக்கிறப்போ அவங்க வந்து செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு வலி, மூச்சு திணறல், இதுவும் இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் ஒரு சிலர் வந்து எப்படி இந்த கீலேஷனுக்கு ஆக்சுவலி ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்கு தான் அந்த பேஷண்ட் வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் அவங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப நேரம் நெஞ்சு வலி இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த ரொம்ப நேரம் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டு மாத்திரைகள்லாம் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அதிக தூரம் நடக்க முடியுது, மூச்சு திணறல் இல்லை அப்படின்னு அவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு தான் ஓகே, இது சம்திங் வந்து இந்த இடிடிஏ கீலேஷன் வந்து ஹார்ட்டுக்கும் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சாக ஆரம்பித்தாங்க. அதாவது 1970 அந்த மாதிரி டைமில். அப்போ 1980 இது வந்து யூஎஸ்லலாம் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. டாக்டர் எல்மர் டி கிராண்டன் அப்படின்னு ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட், இதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி இது வந்து ஒரு பெரிய லெவலில் இதை எடுத்துகிட்டு போனார். அப்போது அதிலிருந்து வந்து ஒரு இது வந்து அங்கங்கே பல்வேறு நாடுகளில் வந்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, லைக் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இது வந்து ஒரு முழு நிவாரணம் கிடைக்கும், நிறைய பேர் வந்து பைபாஸு அல்லது ஸ்டென்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது வந்து இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் வந்து 1980 இது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் டு அசஸ் கீலேஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரையலே வந்து யூஎஸில் வந்து இது நடந்துச்சு. அது வந்து செமி கவர்மெண்ட்டாக, அதாவது வந்து 50% கவர்மெண்ட்டும் 50% ப்ரைவேட் ஏஜென்சியோட வச்சு இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துச்சு. அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது அப்படிங்கிறதுனால 2012 அந்த டைமில் வந்து இது வந்து கார்டியாலஜி ஃபார்ம்லேயே வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணி கிளாஸ் 2 ஆன்ஜினாஸ்க்கு எல்லாமே வந்து இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதனுடைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வந்து ரொம்ப 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 டாக் ட்ரையல் 2ல் வந்து பெட்டர்மெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக இது வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிற வந்து ரியலி தெர் இஸ் சம் பெனிஃபிட்ஸ் ஆன் கொரோனரி ஆர்டரி டிசீஸு, ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ப்ராக்டிக்கலாக நாங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் வந்து எங்களுடைய நார்மல் கார்டியாக் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு ஆட்-ஆன் ட்ரீட்மெண்ட்டாக இதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இது மூலிமா கிடைக்குது. ஸோ இந்த கீலேஷன் தெரப்பி எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னா, இந்த டைசோடியம் இடிடிஏ அப்படிங்கிற ஒரு மெடிசன் தான் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். இது நார்மலாக வந்து எய்தர் டிஸ்டில் வாட்டர்லேயோ அல்லது நார்மல் சலைன்லேயோ வந்து இதை வந்து பேஷண்ட்னுடைய சிவியரிட்டி ஆஃப் தி டிசீஸு, அவங்களுக்கு ஹார்ட்டில் எவ்வளோ அடைப்புகள் இருக்குது, அந்த அடைப்புகளினுடைய பர்சன்டேஜ் என்ன, எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்த என்ன மாதிரியான அடைப்பு, அவங்களுடைய கோமார்பிடிட்டிஸ் லைக் அவருக்கு சுகர் பேஷண்ட்டா அல்லது வேறு பம்பிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, ஹார்ட் பம்பிங்கில், இது எல்லாமே நாங்கள் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டோஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டோஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஒரு பேஷண்ட் வந்து 100 grams ஆஃப் இடிடிஏ தேவை அப்படின்னா நாங்கள் அதை வந்து டிவைட் பண்ணுவோம். 100 grams-ஐயும் வந்து டைரெக்டாக கொடுக்க முடியாது. இப்போ வந்து நிறையா மாடிஃபை பண்ணி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் எப்படி நம்ம பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாஸில் வந்து நாங்கள்
எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம் வித்தவுட் எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 கிராம் தேவைப்படும் அப்படின்னா அது வந்து டிவைட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 சிட்டிங்ஸோ அல்லது ஒரு 40 சிட்டிங்ஸோ அவங்க வரணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சிட்டிங்லையும் இப்போ 50 சிட்டிங்ஸ்னால் 100 கிராம் வந்து நான் ஒரு சிட்டிங்க்கு 2 கிராம் அல்லது 1.5 கிராம் அல்லது 1 கிராம் அந்த மாதிரி பேஷண்ட்டோடைய கண்டிஷன் அவங்க ஏற்றுக்கூடிய தன்மையை பொறுத்து நாங்கள் டிவைட் பண்ணி பட் சிட்டிங்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இது கொடுப்போம். ஸோ இதை வந்து வீக்லி ட்வைஸோ அல்லது வீக்லி ஒன்ஸோ அவங்க வந்து பேஷண்ட் வந்து எங்களுடைய கிளினிக்கில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவுட் பேஷண்ட்டாக எடுத்துக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொரு டைம் அவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வர்றப்போ அந்த டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து பேஸ்ட் ஆன் அவங்களுடைய கண்டிஷன் அண்ட் சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸ் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை சிட்டிங் வரணும் அப்படிங்கிறத அவங்க பேஷண்ட்டை நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க ஒவ்வொரு டைம் வரப்போ அவுட் பேஷண்ட்டாக தான் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும். கண்டினியூஸாக செய்கிறதுல வந்து எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ ஸ்லோவர் த பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ பெட்டராக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வரவங்க என்னென்னா சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் ஒரு சர்ஜரி மாதிரியோ அல்லது இன்றைக்கி வந்தால் ஸ்டென்ட் போட்டுட்டு நாளைக்கு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கீலேஷன் இஸ் ஒன்லி ஃபார் க்ரானிக் எயில்மெண்ட்ஸ், க்ரானிக் டிசீஸ். இது வந்து நாள்பட்ட வியாதிகளுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோவாக எடுக்கிறப்போ இது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சிட்டிங் அப்படிங்கிறது வந்து 3 to 4 hours நாங்கள் வந்து ஸ்லோவாக ஐவியில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா மினிமம் 3 to 4 hours வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது வரும். அதை வந்து எய்தர் அவங்க பேஷண்ட்னுடைய கண்டிஷனை பொறுத்துட்டு மேபி அவங்க வந்து படுத்துட்டு எடுத்துக்கலாம், இல்லை எங்ககிட்ட ரெக்ளைனர்ஸ் இருக்குது, ரெக்ளைனர்ஸில் உட்காந்துட்டு எடுத்துக்கலாம். பட் டியூரிங் த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுக்கலாம், இல்லை டிவி பார்த்துக்கலாம். இன்பிட்வீன் வந்து அவங்க எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நார்மலாகவே இருக்கலாம். இது ஒன்றும் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ இந்த கீலேஷன் தெரப்பியில். ஸோ இது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா கீலேஷன் தெரப்பி எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி குப்பைகளை வெளியே போடுறீங்க. அந்த வெளியிலேருந்து எடுத்து யாருக்கு கொண்டு போகிறா, கார்ப்பரேஷன் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இது. வந்து உங்களுடைய பாடி வந்து மேடப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் மூலிமா தான் நம்ம பாடி வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கீலேஷன் தெரப்பிங்கிறது என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அடுக்கி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், இப்போ செங்கல் பிரிக் வச்சு சிமெண்ட் போட்டு கட்டுறான் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு இடையில வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைவெளி இருக்கும். ஸோ அந்த இடைவெளிகள் வந்து திரவங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இப்போ செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அந்த வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து இது அழகாக வந்து வெளியே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் நம்மளுக்கே தெரியாது. ஹெவி மெட்டல்ஸ் நீங்கள் போய் யார் வேணாலும் உங்களுடைய ஹெவி மெட்டல்ஸ் உங்களுடைய பாடியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு எல்லா லெபார்ட்டரிலையும் இன்றைக்கெலாம் வந்து அதை ஹெவி மெட்டல்ஸினுடைய லெவல்ஸில் உங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹெவி மெட்டல்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபிசிஷியனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த இடிடிஏ கீலேஷன் தெரப்பி வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து சொல்லவே முடியாது. இப்போ எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நிறையா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால வரக்கூடிய ஆறாத புண்ணு இருக்கும் காலில். ஈவன் காலில் போகக்கூடிய ரத்த குழாய்களில் நிறையா அடைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். அதே மாதிரி கழுத்தில் அடைப்பு இருக்கும். கேட்ராக்டோட இருப்பாங்க. பல பிரச்சனைகளோடு இருப்பாங்க கார்டியாக் பேஷண்ட்டு. ஸோ அந்த பெனிஃபிட்டும் சேர்ந்து இதில் கிடைக்கும். ஸோ காலில் ஆறாத புண்கள் ஆறும், ஸ்ட்ரோக்னுடைய லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கை கால் வராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். கேட்ராக்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேட்ராக்ட் எல்லாமே வந்து நார்மலாகவே ஆயிடுது. அவங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரி போகணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அதே மாதிரி கார்டியாக்கில் எஸ்பெஷலி வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பைபாஸோ ஸ்டென்ட்டோ போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை. அவங்களுடைய எக்ஸசைஸ் டாலரன்ஸு, மூச்சு திணறல் இல்லை அப்படிங்கிற பெனிஃபிட்ஸு, அதிக தூரம் வந்து நடக்க முடியும். அவங்களோட ரொட்டீனை வந்து வித்தவுட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதில் வந்து இந்த இடிடிஏ கீலேஷன் தெரப்பி எடுத்தவங்க வந்து நிறைய அவங்களுடைய பை வேர்ட் ஆஃப் மவுத் எங்களுக்கு பேஷண்ட்டே வராங்க.
ஸோ ரெண்டாவது இதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் கம்பேர் டு அதர் நீங்கள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் எடுக்கிறப்போ இதுக்கான உண்டான பெனிஃபிட்ஸு அதுக்கு உண்டான ஆகக்கூடிய செலவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட டோஸ் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 1 லேக்குள்ளே தான் வந்து இது வந்து செலவுகள் வரும். அது அந்த 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 சிட்டிங் வரப்போ நீங்கள் வந்து அதை பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கீலேஷன் தெரப்பியில் சொல்கிறது என்னென்னா, இதனால் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா சார் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இது ஆல்மோஸ்ட் மோர் தென் 20 இயர்ஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி யாருக்குமே வந்து அந்த கிட்னி ஃபெயிலியரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னால வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தைரியமாக யார் வேணாலும் இதை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபிசிஷியனோ அல்லது ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ அல்லது ஒரு குவாலிஃபைடு டாக்டர்ஸு வித் குவாலிஃபைடு ஸ்டாஃப் உள்ள இடத்துல தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க வேண்டியது வரும். இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ இது கூட மற்ற நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து கீலேஷன் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது கூட இசிபி தெரப்பியும் சேர்ந்து எடுத்துக்கலாமா? அதை என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர்பல்சேஷன் தெரப்பி எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அடைப்புகளினுடைய தன்மையையும் அந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இது வந்து செஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது, அந்த செல்லுலர் டேமேஜஸ் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டாகவும் இதை ஒர்க் பண்ணும். உங்களுடைய அந்த ஹெவி மெட்டல்ஸு அதனால் அந்த டாக்ஸின்ஸு டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி. அப்போது இதே டைமில் நீங்கள் இசிபி தெரப்பியும் எடுத்துக்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸினுடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தனியாக இசிபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10% ரிசல்ட்டாக கிடைக்குதுன்னா இது எடுக்கிறப்போ 20% ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இது வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரானிக் எயில்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும், எஸ்பெஷலி கார்டியாக் டிசீஸாக இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் டயபெட்டிஸ்னால லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால பல்வேறு காம்ப்ளிகேஷனோட நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தாராளமாக இந்த இடிடிஏ கீலேஷன் தெரப்பியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடுக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.